அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமே ஆமே வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமே 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமே 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 வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமே 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. செத்து போனதா சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே அவர் சொன்ன வார்த்தையே. செத்து போனதா சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே அவர் சொன்ன வார்த்தையே. குறிப்பிட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறிப்பிட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமே ஆமே வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமே 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமே 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 வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமே 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே அவர் சொன்ன வார்த்தையை. துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே அவர் சொன்ன வார்த்தையை. குறிப்பிட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறிப்பிட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமே ஆமே வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமே 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமே 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 வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமே 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையே. இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையே. குறிப்பிட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறிப்பிட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமே ஆமே
வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமே 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 வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமே வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென்றும் இருக்கின்றதே அவர் சர்வவல்ல தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும் அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே ஆமே ஆமே வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாரந்தோறும் உங்கள் யாவரையும் நாங்கள் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றியுள்ள உள்ளத்தோடு கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எப்போதும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். உம்முடைய பிரசன்னத்தை எங்களுக்கு நீர் விளங்க செய்கிறீர். இப்பொழுதும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு இடைப்படுகிறீர். உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு நீர் அருள் செய்து ஆசீர்வதிக்கிறீர். உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறீர். உமக்கே மகிமை. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கே ஸ்தோத்திரம். துதிகன மகிமையில் நமக்கு எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்திலே அநேக வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவோ வாக்குத்தத்தங்கள் ஆண்டவராகிய தேவன் நமக்கு அருள் செய்திருக்கிறார். நம்மை சந்தோஷப்படுத்துவதற்காக, நாம் ஆசீர்வாதமாய் இந்த உலகத்திலே வாழ்வதற்காக, இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள் மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்று வாழ கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள், அருமையான வாக்குத்தத்தங்கள் நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது. அதில் ஒன்று தான் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட சத்திய வசனம். ஆண்டவராகிய இயேசுவே தன் வாயை திறந்து சொன்ன வார்த்தைகள் தான் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷங்கள். இப்பொழுது நம்ம வாசித்த சத்திய வசனம், நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்ளுவீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவர் தன் வாயை திறந்து என்ன சொல்லுகிறாரோ அது அப்படியே நடக்கும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிறார். வேதத்தில் பார்க்கலாம், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சங்கீதம் 33:9 சொல்லப்பட்டிருக்கும். அவர் சொல்ல ஆகும். அவர் என்ன சொல்லுறாரோ அது அப்படியே நடக்கும், நடக்காமல் போகாது. ஏனென்றால் அவர் பொய் சொல்லுவதற்கு மனிதன் அல்ல, மனம் மாறுவதற்கு மனுபுத்திரனும் அல்ல என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என்னாகமம் 23:19 அவர் பொய் சொல்ல மாட்டார். மனுஷன்தான் இதை நான் செய்கிறேன், இதை நான் கொடுக்கிறேன் என்றெல்லாம் சொல்லுவான். உதவி செய்கிறேன், நன்மை செய்கிறேன் என்றெல்லாம் சொல்லிட்டு
ஏமாற்றுவாங்க. உலகத்தில் எவ்வளோ ஏமாற்றங்கள், பொய்யான காரியங்களை நம்ம உலகத்தில் பார்க்குறோம். எத்தனை மனிதர்கள் வாழ்க்கையில் ஏமாந்து போகிறாங்க. மனிதனுடைய பொய்யான வாக்குறுதிகள், வார்த்தைகள், அதை நம்பி நஷ்டங்கள், கஷ்டங்கள், உயிர் சேதங்களே உலகத்தில் உண்டாகிறதை பார்க்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அப்படி அல்ல. அவர் பொய் சொல்லுவதற்கு மனிதன் அல்ல, மனிதன் தான் பொய் சொல்லுவான். மனம் மாறுவதற்கு மனு புத்திரனும் அல்ல. சொல்லிட்டு அப்படி மனசு மாறிக்கிற மாட்டார். அப்போ நான் சொன்னேன், ஆனால் இப்போ என்னால் செய்ய முடியாது என்று மனம் மாறுவதற்கு மனு புத்திரனும் அல்ல, மனுஷன்தான் அப்படி மாறுவான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அது உங்களுக்கு உண்டாகும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தரோட வார்த்தை. அவர் சொல்லுகிறார், நமக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் 33.5 வருடம் வாழ்ந்தாலும் 3.5 வருடம் அவர் ஊழியம் செய்திருக்கிறார். அவருடைய ஊழிய நாட்களிலே பட்டணங்கள் தோறும், கிராமங்கள் தோறும் சுற்றி நடந்து வியாதியஸ்தரை குணப்படுத்தி, மரித்து போனவங்களை உயிரோடு எழுப்பி நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். எத்தனையோ வியாதியஸ்தரை அவர் குணப்படுத்தினார். அப்படிதான் ஒரு நாளிலே ஒரு திமிர்வாதக்காரனை 4 பேர் தூக்கி கொண்டு வராங்க, ஜனக்கூட்டம். ஆகவே கூரையை பிரித்து அப்படியே அவனை அப்படியே கீழே இயேசு கிறிஸ்து கிட்ட அப்படியே இறக்குறாங்க. அவர்களுடைய விசுவாசத்தை ஆண்டவராக இயேசு பார்த்தார். ஆகவே அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே இருந்த வேத பாரகர், பரிசேயர், பாவங்களை மன்னிக்க இவர் யார்? தேவன் ஒருவரே பாவங்களை மன்னிக்கிறவர். அப்படி இருக்க தேவ தூஷணம் சொல்லுகிறாள் என்று தங்களுக்குள்ள முறுமுறுத்தாங்க, நினைக்கிறாங்க. கர்த்தர் அதை அறிந்து அவர் சொல்லுவார். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களை வாசிங்க. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் உனக்கு நான் சொல்லுகிறேன் என்று சொன்னார். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ. நீ எழுந்து வீட்டுக்கு போ. பாவ மன்னிப்பு. அந்த முந்தின வசனத்தை பார்க்கும்போது 23வது வசனத்தில் இவங்கெல்லாம் முறுமுறுக்கிறாங்களே, அப்போ கர்த்தர் ஒரு கேள்வி கேட்பார். 23 வாசிங்க. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவதோ எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? வியாதியஸ்தனா வந்திருக்கிறான், அவனுக்கு சுகம் வேண்டும், சொஸ்தமாக வேண்டும், அதுக்கு தான் வந்திருக்கிறாங்க. குணமடைவாயாக, சுகமடைவாயாக என்று சொல்லுவார் என்று எதிர்பார்த்தாங்க. ஆனால் இவரோ உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அவங்களாம் இப்படி யோசிக்கிறாங்க, பாவங்களை மன்னிக்கவர் யார்? அதுக்கு ஒரு கேள்வி கேட்டார். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்து நட என்று சொல்லுவதோ எது எளிது? ஆண்டவராய் இயேசுவுக்கு எழுந்து நட என்று சொல்வது மிக 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 எளிது. அவர் சொன்ன நடந்துடும். ஆனால் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பது மிக கடினமான ஒரு காரியம். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பாவ மன்னிப்பை பெறுவதற்கு ஜனங்க எவ்வளோ பாடுபட்டாங்க. எத்தனை மிருகங்களை கொண்டு வந்து பலி செலுத்தினாங்க. ரத்தம் சிந்தப்பட்டு ஒரு தற்காலிக பாவ மன்னிப்பை பெற்றாங்க.
இன்னும் பாவ மன்னிப்புக்கு பொன் வெள்ளியெல்லாம் கொண்டு வந்து காணிக்கையை படைத்தாங்க. அப்படிதான் அந்த பாவ மன்னிப்பு. ஆனால் அது நிரந்தரம் அல்ல, அது ஒரு தற்காலிகம். ஆனால் இப்பொழுது இயேசு சொல்லுகிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்பது இது நிரந்தரம். புதிய ஏற்பாட்டில் பாவ மன்னிப்பு, மீட்பு, ஆத்தும ரட்சிப்பு இது நித்தியமானது. பழைய ஏற்பாட்டில் அது நிரந்தரமற்றது. அதனால தான் இயேசு தேவனே மனிதனாய் இயேசு என்ற நாமத்தில் வெளிப்பட்டார். இப்போ கேட்டார், பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்து நட என்று சொல்லுவதோ எது எளிது? எழுந்து நட என்று சொல்கிறது எளிதுதான். பாவ மன்னிப்பு கிடைப்பது எத்தனை ஒரு அருமையானது. கிடைக்கக்கூடாத ஒன்று, நிரந்தரமான ஒரு விடுதலை கிடைக்கிறது. பாவங்கள் மன்னிக்கப்பட்டாலே வியாதிகள், ரோகங்கள் எல்லாம் குணமடையும். இப்பொழுது அந்த மனிதனை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் என்ன செய்தான்? எழுந்து நடந்து தன் வீட்டுக்கு போய்விட்டான். எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து உன் வீட்டுக்கு போய் என்று உனக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லும் பொழுது அது அப்படியே நடக்குது. அதே மாதிரி தான் நாயின் ஊருக்கு அந்த வாசல் கிட்ட அவர் போறாரு. அங்கே ஒரு வாலிபன் மரித்தவனை பாடையில் கொண்டுட்டு வராங்க. அவன் தாய்க்கு அவன் ஒரே பிள்ளை, வாலிப வயதில் மரிச்சிட்டான். அவனுக்கு தகப்பன் இல்லை. தாய் ஒரு கைம்பெண் அழுது கொண்டு வருகிறாள். இயேசு கிறிஸ்து அதை பார்த்த பொழுது மனதுருகினார். அந்த ஸ்திரீயை பார்த்து, ஸ்திரீயே அழாதே என்று மனதுருகி அவளை பார்த்து சொல்லி பாடையை தொட்டு, வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து உட்கார்ந்து பேச துவங்கினான் என்று வேதத்தில் எழுதியிருக்கு. லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13 15 வரைக்கும் பார்த்தா, எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன். 14 வாசிங்க. கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர் வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திரு. உடனே அவன் எழுந்து அவன் பேச துவங்கினான் அப்படின்னு போட்டு. இப்படியே சுவிசேஷங்களில் கர்த்தர் செய்த அற்புதங்களை பார்க்கலாம். அவர் வாயினால் என்ன சொல்லுகிறாரோ அதெல்லாம் அப்படி இப்படி 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 நடக்குது. ஒரு கொன்னை வாயை உடைய ஒரு செவிடனை கூட்டிகிட்டு வந்தாங்க. அவனை ஊருக்கு புறம்பே கொஞ்சம் தள்ளி கூட்டிகிட்டு போய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வானத்தை பார்த்து எப்பத்தா என்றார். அவனுடைய செவியில் தன் விரலை வைத்து அவனை குணப்படுத்தினார். அவனுடைய நாவின் கட்டுகள் அவிழ்ந்தது. அவனுடைய செவிகள், அடைக்கப்பட்ட செவிகள் திறந்தது. அவன் செவ்வையாய் பேசினான் என்று வேதத்தில் நம்ம பார்க்கலாம். கொன்னை வாயை உடைய ஒரு செவிடன் தெளிவாக பேசுகிறான். தெளிவாக பேச முடியல, நன்றாய் கேட்க முடியல, மற்றவங்க பேசுகிறத சொற்களை ஒன்றும் அவன் புரிந்து கொள்ள முடியல. அப்படி நாவிலும் செவியிலும் அவனுக்கு கட்டுகள். கர்த்தர் சொன்னார், எப்பத்தா, வானத்தை பார்த்து திறக்கப்படுவாயாக அப்படின்னு சொன்ன உடனேயே அவனுக்கு அப்படியே திறக்குது. இப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதெல்லாம் அப்படியே நடக்கும். அவர் சொல்ல ஆகும். இவைகள் எல்லாம் ரொம்ப ஒரு எனக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு காரியம். ஒரு குஷ்டரோகி கர்த்தரிடத்தில் வருவான். ஒரு குஷ்டரோகி, நமக்கெல்லாம் ஒரு பலவீனம், ஒரு நோய் என்றால் ஆண்டவரிடத்தில் கேட்குறோம், ஆண்டவரே இது என்னை விட்டு நீங்கியே ஆகணும், இந்த பலவீனம் என்னை விட்டு போகணும், நான் ஆரோக்கியமாக இருக்கணும் ஆண்டவரே
என்னுடைய சரீரம் தலை முதல் உள்ளங்கால் வரை நான் ஆரோக்கியமாக இருக்கணும். நான் உம்மை தொழுது கொண்டு உம்மை ஆராதித்து உமக்குள்ள நான் சந்தோஷமா உமக்கொரு ஜீவனுள்ள சாட்சியா நான் விளங்குவேன் ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறோம். ஆண்டவர், உமக்கு சித்தமானால் இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்கட்டும், உமக்கு சித்தமானால் இந்த நோய் என்னை விட்டு நீங்கட்டும் அப்படின்னு நம்ம கேட்க மாட்டோம். இது என்னை விட்டு நீங்கி போயே ஆகணும் என்று பலவந்தமாக கர்த்தரிடத்தில் கேட்போம். ஆனால் ஒரு குஷ்டரோகி அவனுடைய மனநிலையை பாருங்க, அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். குஷ்டரோகம், அவனுடைய அழகு, அவனுடைய ரூபம், அவனுடைய ஜாடையே கம்ப்ளீட்டாக போயிருக்கும். அந்த குஷ்டரோகம் என்று சொல்லும் பொழுது விரலெல்லாம் அழுகி போய் அவனுடைய உள்ளங்கை மாத்திரம் இருக்கும். அதுபோல் கால்கள், விரல்களெல்லாம் அழுகி போய் பாதிக்கு மேலே காலே இருக்காது. அவங்க நடக்கும்போது அவங்களுடைய நடையே பரிதாபமான ஒரு நடையாக இருக்கும். அப்படியே முகரூபம், அந்த மூக்கெல்லாம் அப்படியே தேஞ்சு போய் எல்லாமே ஒரு வித்தியாசமாக அழுகி அது அப்படியே அது குறைந்து போய் அவங்களுடைய முதல்ல எந்த தோற்றத்தில் இருந்தாங்களோ அந்த தோற்றமே இருக்காது, அந்த அழகே இருக்காது. அத்தனை ஒரு கொடூரமான ஒரு நோய் குஷ்டரோகம். நல்ல மனிதர்களை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆண்டவரே, நான் நல்லா தானே இருந்தேன், நான் இப்படி ஆயிட்டனே என்று எத்தனை வேதனைப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு குஷ்டரோகி கர்த்தரிடத்தில் வந்து அவன் கேட்டான், ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே கூடும். உங்களுக்கு சித்தமானால், ஏன்னா தேவனுக்கு சித்தம் இல்லாமலும் போகலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் 3 முறை கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்தான். இந்த பிசாசு, குட்டும் சாத்தானின் தூதன், எனக்குள்ளே இருக்கிற இந்த முள் என்னை விட்டு நீங்கணும் என்று 3 முறை கேட்டான். தேவனுக்கு சித்தம் இல்லை. கர்த்தர் சொன்னார், உன் பலவீனத்தில் என்னோட பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும், அது அந்த நோய் உனக்குள்ளே இருக்கும். அப்படி தான் வேதம் சொல்லுகிறது, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இவன் இந்த குஷ்டரோகி, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே கூடும். அதற்கு கர்த்தர் என்ன சொன்னார்? எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்றார். அவன் குணமடைந்தான் என்று நம்ம மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை பார்க்கிறோம். நாமும் கர்த்தரிடத்தில் அப்படித்தான், உமக்கு சித்தமானால். ஏன்னா வாக்கு தத்தம், நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்ளுவீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். நம்ம ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்ளுவீர்களோ, ஆனால் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது அவருடைய சித்தத்தின்படி நம்ம கேட்கறது தான். அவருடைய சித்தத்தின்படி நாம் தேவனிடத்தில் ஒன்றை கேட்டால் நிச்சயமாக நமக்கு அது கிடைக்கும். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. 1 யோவான் 5:14. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே, செவி கொடுக்கிறார் என்று அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நம்ம சித்தத்தின்படி கேட்டால் அவர் கட்டாயம் நமக்கு செவி கொடுப்பார். ஆண்டவர், உமக்கு சித்தமானால், உமக்கு சித்தமானால் இந்த காரியத்தை எனக்கு வாய்க்க பண்ணுங்க, உமக்கு சித்தமானால் ஆண்டவர் இது நடக்கட்டும், உமக்கு சித்தமானால் இது எனக்கு கிடைக்கட்டும், உமக்கு சித்தமானால் இந்த ஜெபத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய சித்தப்படி. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஆவியானவரே சொல்லுகிறார், ஆவியானவர் தான் பிதாவுடைய சித்தப்படி ஜெபிக்க தெரிந்தவர். அதனால தான் நமக்குள்ள ஆவியானவர் இருந்தா பிதா எப்படி ஜெபித்தாய் இந்த ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அவருடைய சித்தத்தின்படி ஜெபிக்க அறிந்தவர் ஆவியானவரே. ஆகவே ஆவியானவரோடு தான் நம்ம ஜெபிக்கணும். ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளுங்கள், ஆவியில் நிறைந்து ஜெபிங்க என்று வேதம் சொல்லுகிறது. நாம ஜெபிக்கும் போது தான் உலக பிரகாரமான அநேக காரியங்களை எதையெல்லாம் இச்சிக்கிறோமோ, எதையெல்லாம் வாஞ்சிக்கிறோமோ, எதையெல்லாம் விரும்புகிறோமோ அதையெல்லாம் பலவந்தமாக ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்குறோம். ஆனால் ஆவியானவர் நமக்குள் இருப்பார். ஆனால் பிதா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம் என்று அவருக்கு தெரியும், நம்மளுக்கு தெரியாது. ஆகவே தான்
நம்முடைய பலவீனங்களில் நாம் இன்னப்படி வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று அறியாதிருக்கிறபடியால் பரிசுத்த ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். அவருடைய சித்தப்படி ஜெபிக்க நம்ம அறிந்திருக்கணும். பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜெபிக்கணும். நமக்கு அந்த சித்தம் தெரிந்திருக்க வேண்டும். அதனால தான் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம், நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே, செவி கொடுக்கிறார் என்று அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நம்ம தைரியமா கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்ய முடியும். நம்ம தைரியமா கர்த்தரிடத்தில் கேட்கலாம். ஏன்னா அவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து கேட்கிறோம். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் இது எனக்கு கிடைக்கணும். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே கூட்டும். கர்த்தர் என்ன சொன்னார்? எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்றார். குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிறது எத்தனை சந்தோஷம் கர்த்தருடைய சித்தத்தின்படி கேட்கும் போது. ஆகவே அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அவர் சொல்ல ஆகும். நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். எல்லாமே அவருடைய சொல்லுக்கு அடங்கி இருக்குது. வானமும் அதன் சிருஷ்டிப்புகள், பூமியும் அதன் எல்லா சிருஷ்டிப்புகளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முறை தம்முடைய சீசர்களோடு கூட கடல்ல யாத்திரை போய்கிட்டு இருக்கிறார். சீசர்கள் எல்லாம் ஒன்றும் கத்தர்கிட்ட ஒன்றும் பேச்சு கொடுக்கல. இவரோ ஒரு தலையணை இருந்தது, அதில் தலையை வைத்து அவர் உறங்கிவிட்டார். கர்த்தர் உறங்கினா என்ன ஆகும்? இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. ஆனால் தூங்குனா, நம்ம அவரை தூங்க வச்சிட்டோன்னா நம்ம வாழ்வுக்கு ஆபத்து தான். ஆகவே அவர்கிட்ட நம்ம பேசிகிட்டே இருக்கணும். இவங்க யாரும் பேசலை, இவர் பேசாமல் தூங்கிட்டார். ஒரு பயங்கரமான ஒரு பலத்த சுழல் காற்று கடலிலே உண்டானது. இவர்கள் போய்கொண்டிருக்கிற படகு அலைக்கழிக்கப்பட்டது. படகுக்குள்ளே தண்ணியே வர ஆரம்பிச்சிருச்சு. கவிழ்ந்து போகக்கூடிய சூழ்நிலை நேரிட்டது. இத்தனைக்கும் வாழ்நாளெல்லாம் அவங்க கடலுக்குள்ள மீன் பிடிக்கக்கூடிய அனுபவம் உள்ளவங்க, கடல் யாத்திரை செய்து நல்லாவே பழக்கப்பட்டவங்க. அலறாங்க, ஆண்டவரே, எங்களை குறித்து உமக்கு கவலை இல்லையா என்று சீசர்கள் அலறினார்கள். உடனே இயேசு கிறிஸ்து எழுந்து என்ன செய்தார்? மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37, 38, 39 3 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி, படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. அலைகள், தண்ணி வந்து மோதுது. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். நாங்கள் மடிந்து போறோமே, நாங்கள் சாகுறோம், செத்து போயிட்டு இருக்கிறோம், உங்களுக்கு எங்களை பற்றி கவலை இல்லையா? நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிறீங்களே என்று இவர்கள் கேட்டார்கள். அடுத்து அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே என்று அமைதலாயிரு என்றார். காற்றை பார்த்து இறையாதே, கடலை பார்த்து அமைதியாயிரு, கட்டளையிட்டார். இறையாதே, அமைதலாயிரு என்று காற்றுக்கும் கடலுக்கும் கட்டளையிட்டார். அவர் கட்டளையிட நிற்கும், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். உடனே காற்று அமர்ந்தது, கடலும் அமர்ந்தது. சீசர்கள் பயந்துட்டாங்க. இவர் யாரா இருக்கும்? தன்னோடு கூட இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அறிய வேண்டிய முறைப்படி இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. ஆகவே இயேசு
அமர்ந்த உடனே, ஏன் பயப்பட்டீங்க? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று கேட்டார். அவங்க பேசிக்கிறாங்க, இவர் யார்? யாரோ, கடலும் காற்றும் இவர் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறதே, இவர் யார்? இவர் யாரோ என்று அங்கே அவங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய பெயரே ஆமேன் என்பதுதான். அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஆமென்றும் ஆமேனும் என்றும் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசுவும் ஆமென்றும் ஆமேன் என்று தருகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுவார், அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஆமென்றும் அல்ல என்றும் இராமல் ஆமென்றே இருக்கிறது. அவர் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறார். அவர் எப்பை ஆமேன், அப்படியே நீங்கள் கேட்டுக்கொண்டபடியே, நீங்கள் விரும்புகிறபடியே ஆமேன். சபைக்கு எழுதும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சபைக்கு பேசுவார். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் சபையோடு பேசும்போது சபைக்கு அவர் சொல்லுகிறார். 3:14 லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு, லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமென் என்கிறவர் சொல்லுகிறதாவது. சபையோடு கர்த்தர் பேசுகிறார், சபைக்கு கர்த்தர் பேசுகிறார். லவோதிக்கேயா என்ற இடத்துல இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் தன்னை எப்படி சொன்னார்? ஆமேன் என்கிறவர் சொல்லுகிறதாவது. அவருடைய பெயர் ஆமேன். அவர் என்ன சொல்லுறாரோ அது அப்படியே நடக்கும். அவருக்கு சித்தமானவருடைய கரத்தினால் வாய்க்கும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இப்போ கர்த்தர் நமக்கு தந்த ஒரு வாக்குத்தத்தம், நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்ளுவீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொன்னது தான். அவருடைய வார்த்தை ஆமேன், அவரும் ஆமேன். ஆமென்றும் அல்ல என்றும் இராமல். ஒரு டைமில் ஆமேன் ஆம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அல்ல அப்படின்னு சொல்லுகிறவர் அல்ல. ஏன்னா 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது அங்கே ஆவியானவர் பவுலை கொண்டு சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18லிருந்து பாருங்க. நாங்கள் உங்களுக்கு சொன்ன வார்த்தை, நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஆம் அல்ல என்று இருக்கவில்லை. ஆமாம், சரி ஆமேன் என்றும் அப்புறம் இல்லை 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 முடியாது, அப்படி என்றும் அல்ல, ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல், அதற்கு உண்மையுள்ள தேவனை சாட்சி என்னாலும் சில்வானுவினாலும் தீமோத்தேயுவினாலும் உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆம் என்றே இருக்கிறார். ஆமேன். ஆம் என்றாலும் ஆமேன் என்றாலும் ஒன்று தான். ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறார். அவருடைய நாமம் ஆமேன் என்கிறவர் சபைக்கு சொல்லுகிறார். லவோதிக்கேய சபைக்கு ஆமேன் என்கிறவர் சொல்லுகிறதாவது, கர்த்தர் ஆமேன் என்று இருக்கிறார். ஆகவே நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவோம் என்று நீங்கள் விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே நம்ம ஜெபம் பண்ணும்போது எதை கேட்குறோம்? நம்முடைய வாழ்வுக்கு தேவையான எல்லாத்தையும் கேட்குறோம். இம்மைக்குரிய காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம கர்த்தரிடத்துல நமக்கு எதெல்லாம் தேவையோ, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் அதெல்லாம் எனக்கு தாங்க என்று நம்ம கர்த்தரிடத்தில் ஜெபம் என்பது நம்ம கர்த்தரோடு பேசுறது, கர்த்தரோடு பேசுகிறது. இந்த பேசக்கூடிய கிருபை என்பது தேவன் மனிதனுக்கு மாத்திரம் தந்திருக்கிறார். வானங்களுக்கு பேசக்கூடிய அது கிருபை இல்லை, ஆகாய விரிவுக்கு பேசக்கூடிய கிருபை இல்லை, ஆகிலும் அவைகள் பேசுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. மிருகங்களுக்கு பேசக்கூடிய கிருபை இல்லை, பறவைகளுக்கு பேசக்கூடிய கிருபை இல்லை,
அவைகளுக்கெல்லாம் ஒரு சத்தம் மாத்திரம் உண்டு, பேச்சும் வார்த்தையும் அவைகளுக்கு இல்லை. ஆனால் அவைகள் பேசுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 19 அதிகாரம், சங்கீதம் 19 முதலிருந்து ஒரு 4 வசனம் பாருங்க. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையிலே அறிவிக்கிறது. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதாம். தேவனுடைய மகிமை, நம்ம வானத்தை பார்த்து நம்ம கர்த்தருடைய மகிமையை நம்ம அறிந்து கொள்ளணும். வானங்கள் தேவனுடைய மகிமையை அறிவிக்கிறது. ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியைகளை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது. இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை. அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஏனென்றால் அவைகளுக்கு, வானத்துக்கும் ஆகாய விரிவுக்கும் பகலுக்கும் இரவுக்கும் பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அதுக்கு சத்தமும் இல்லை. ஆகவே அதன் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகிலும், அடுத்த வசனம், ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும் அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. ஆனா பாருங்க, வானம் சத்தமிடுகிறதாம், பேசுகிறது. ஆகாய விரிவு பேசுகிறது, பேச்சில்லாமலே பேசுது, சத்தம் இல்லாமலே பேசுது, வார்த்தை இல்லாமலே பேசுது. ஆகாய விரிவு, வானம், பகல், இரவு இவைகளுக்கெல்லாம் வார்த்தை இல்லை, பேச்சு இல்லை, சத்தம் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம், அவைகளின் வார்த்தை பூச்சக்கரம் எங்கும் அந்த கடைசி வரைக்கும் அவைகளுடைய சத்தம் கேட்கப்படுகிறது, வார்த்தை இல்லாமலேயே. ஆனால் மனிதனுக்கு தேவன் கொடுத்த ஒரு பெரிய கிருபை, பேச்சு, வார்த்தை, சத்தம் எல்லாமே நமக்கு தான். மிருகங்கள், பறவைகள், இப்படிப்பட்ட ஜீவராசிகளுக்கு சத்தம் உண்டு, வார்த்தை இல்லை. அநேக காரியங்களுக்கு, பொருள்களுக்கு சத்தம் இருக்கும், ஆனால் பேச்சு இருக்காது, வார்த்தை இருக்காது. சத்தம் நமக்கோ அப்படி அல்ல. பேச்சு, வார்த்தை, சத்தம். எதற்கு தேவன் இந்த கிருபையை மனிதர்களாகிய நமக்கு தந்தார்? அவரோடு பேசுவதற்கு. அதுதான் ஜெபம். நாம் கர்த்தரோடு பேசுவதற்கு நமக்கு வார்த்தை, பேச்சு, சத்தம் இதையெல்லாம் கொடுத்தாரே. நம்ம கர்த்தரோடு பேசணும். ஒரு நாளைக்கு நம்ம கர்த்தரோடு எவ்வளோ நேரம் பேசுகிறோம்? அதுக்கெல்லாம் ஒரு டைம் வச்சுருக்குறோம். இவ்வளோ நேரம் தான், ஒரு 1/4 மணி நேரம் தான் ஜெபம், அரை மணி நேரம் தான் ஜெபம், இல்லை ஒரு நாள் முழுவதும் 1 மணி நேரம் தான் ஜெபம். ஆனால் மனுஷரோடு பேசுவதற்கு நாம் டைமே இல்லை. எப்போ வேணாலும் பேசிக்கிட்டே இருப்போம். அதான் எல்லாரோட கையிலையும் சாத்தான் ஒரு மொபைல் கொடுத்துருக்குறான். சும்மா இருக்கவே மாட்டோம். கொஞ்ச நேரம் சும்மா இருந்தால் கூட நம்ம டயல் பண்ணி யாருக்கிட்டையாவது பேசிக்கிட்டு தான் இருப்போம். கர்த்தரோடு பேசுவதற்கு, அவரோடு பேசுவதற்குத்தான் நமக்கு பேச்சு, வார்த்தை, சத்தம் இதெல்லாம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆண்டவரே சொன்னார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அவர் நம்மை ஏற்படுத்தினதே அவரை துதிக்கிறதுக்கு, ஸ்தோத்திரிக்கிறதுக்கு, மகிமைப்படுத்துவதற்கு, அவரோடு நாம் பேசுவதற்கு. ஏசாயா 43:21 அவர் சொல்லுவார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். கர்த்தரை நாம் துதிக்கணும், ஸ்தோத்திரிக்கணும், மகிமைப்படுத்தணும். ஆகவே கர்த்தர் நம்ம இடத்துல விரும்புகிறார். கர்த்தர் நமக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுகிறார். நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்ளுவீர்களோ, ஜெபம் என்று சொல்லுகிறது வேதத்தில் நிறைய இடம் பெற்றிருக்கிறது. பலவிதமான ஜெபங்கள் இடம் பெற்றிருக்கிறது. வேதப்பாரகருடைய ஜெபம், பரிசேயருடைய ஜெபம், மாயக்காரருடைய ஜெபம், அஞ்ஞானிகள் ஜெபித்த ஜெபம், அநேக தீர்க்கதரிசிகள், தேவ பிள்ளைகள், பரிசுத்தவான்கள் ஜெபித்த ஜெபம், ஆண்டவராகிய இயேசு ஜெபித்த ஜெபம், இப்படிலாம் நிறைய ஜெபங்கள் வேதத்தில் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், வேதப்பாரகர்
ஜெபிக்கிற மாதிரி நீங்கள் ஜெபிக்காதீங்க. மாயக்காரர் ஜெபிக்கிறது மாதிரி நீங்கள் ஜெபிக்காதீங்க. அஞ்ஞானிகளைப் போல நீங்கள் ஜெபிக்காதீங்க அப்படின்னு தான் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். அப்படி என்றால் எப்படி ஜெபிப்பது? இவங்களாம் எப்படி ஜெபம் பண்ணினாங்க? ஏன் ஜெபிக்க அதே மாதிரி நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டாம் என்று ஏன் கர்த்தர் சொன்னார்? மத்தேயு 23ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் வேதபாரகர் ஜெபிக்கிறாங்க. ஒரு நீண்ட ஜெபம், ஒரு நீண்ட ஜெபம். வாசிங்க. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, ஐயோ, பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி. பார்வைக்காக நீண்ட ஜெபம். மற்றவங்க கவனிக்கிறாங்க, மற்றவங்க பார்க்குறாங்க, அதுக்காக அழகான வார்த்தைகளை கோர்த்து ஒரு ஜெபம். அவர் ரொம்ப பக்திமான், அவர் ரொம்ப பக்தியாக ஜெபித்தார் என்று மனிதர்கள் புகழணும். ஆகவே பார்வைக்காக, மற்றவங்களுக்காக இந்த ஜெபம் தேவ சமூகத்தில் போகணும். தேவன் இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இதை தேவன் ஏற்றுக்கொண்டு என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் அப்படிங்கிறதல்ல. பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணினாங்க. அதுபோல் நீங்கள் ஜெபிக்காதீங்கன்னு சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் மாயக்காரர் ஜெபிக்கிற ஜெபம், அதுபோல் நீங்கள் ஜெபிக்க வேண்டாம் என்றார். பாருங்க. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது, 5வது வசனம், அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது, அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போலிருக்க வேண்டாம். மாயக்காரரை போல ஜெபிக்க வேண்டாம். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல நீங்க ஜெபம் பண்ண வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். மனுஷர் பார்க்கணும், மனுஷர் மெச்சிக்கொள்ள வேண்டும். அருமையான ஜெபம், அவங்களுடைய ஜெபம் கேட்பதற்கு அவ்வளோ அருமையாக இருந்தது. மனுஷருக்கு பிரியமாக ஜெபித்தா அது பரலோகத்துக்கு போகாது. பரலோக தேவன் ஏற்றுக்கொள்ளும் எதை ஏற்றுக்கொள்ளுவாரோ அந்த மாதிரி ஜெபிச்சாதான் அந்த ஜெபம் பரலோகத்துக்கு போகும். இல்லைன்னா இது பூலோகத்தில் தான் இருக்கும். மாயக்காரரை போல நீங்கள் இருக்க வேண்டாம். அவர்கள் மனுஷர் காணும்படியாக தேவ ஆலயங்களிலும் வழிகளிலும் சந்திகளிலும் அவங்க நின்று என்ன பண்ணுறாங்க? ஜெபம் பண்ணுறாங்க. அப்படி நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டாம் என்று சொன்னார். அஞ்ஞானிகள் ஜெபிக்கிற மாதிரி நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டாம். 7வது வசனம், அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதியுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். நிறைய வார்த்தைகளை கோர்த்து, நிறைய வார்த்தைகளை அவங்க சொற்களின் மிகுதியில் அப்படியே அலப்புறாங்க. அஞ்ஞானிகள், அவர்களைப் போலவும் நீங்கள் என்ன பண்ண வேண்டாம்? ஜெபிக்க வேண்டாம் என்றார். அதே மாதிரி தான் பரிசேயனுடைய ஒரு ஜெபம் ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிறார். ஒரு பரிசேயன் ஜெபிக்கிறான். கர்த்தருக்கு முன்னால் போய் நம்ம ஜெபிக்கணும், நம்ம அவரோடு பேச போகிறோம் என்றால் எப்படிப்பட்ட ஒரு தாழ்மை நமக்கு தேவை. பரிசேயன் கர்த்தரிடத்தில் போய் அவன் கர்த்தரிடத்தில் நின்று ஜெபிக்கிறான். லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை பாருங்க. இன்னொரு ஜெபம், பரிசேயருடைய ஒரு ஜெபத்தை அங்கே பார்க்கலாம். எத்தனை பெருமையாய் மேட்டிமையான ஒரு சிந்தையோடு கூட அவன் ஜெபம் பண்றான். வாசிங்க. பரிசேயன் நின்று தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும். இன்னொருத்தன் நின்று ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். கொஞ்சம் தூரத்தில் கேட்டுக்கிட்ட நின்று அவன் ஜெபம் பண்றான். ஆலயத்துக்குள்ள வர்றதுக்கே அருகதையற்றவன் என்று தன்னை நினைத்து தூரத்தில் நின்று ஒருத்தன், ஒரு ஆயக்காரன் ஜெபிக்கிறான். அந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், அதுக்காக ஸ்தோத்திரம் பண்றான். நான் பாவியாய் இராமல் நான் ஒரு பரிசுத்தவானாக ஒரு நீதிமானாய் இருக்கிறதுனால உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு ஜெபம் பண்ணான். அடுத்து என்ன சொன்னா? வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். வாரத்தில், அதெல்லாம் உண்மைதான். ஆமே, அப்படி சொல்லுறதெல்லாம் உண்மைதான்.
வாரத்தில் 2 முறை உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று 10% தசமபாகம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். அதையும் வாய் விட்டு அல்ல, மனதில் தான் நினைக்கிறான். தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். அந்த ஜெபம் வரும்போது ஒரு பரிசுத்தவானாதான் வந்தான். இந்த ஜெபத்தினால, ஒரு பெருமையான, ஒரு மேட்டிமையான ஜெபத்தினால அவன் திரும்பி போகும்போது பாவியாக போனான் என்று இயேசு சொல்லுகிறான். அதே நேரத்தில் ஒரு ஆயக்காரன் அங்கே நின்று ஜெபிக்கிறான். ஆண்டவரே, ஆலயத்துக்குள்ளே வரதுக்கு எனக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை, நான் பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று தன் மார்பிலே அடித்து கொண்டானாம். அதே அதிகாரம் 18ஆம் அதிகாரம் லூக்கா 13-14 வசனங்களை பார்க்கும் பொழுது அவன் எப்படி தன்னை தாழ்த்துகிறான். ஆயக்காரன் வாசிங்க. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். போதும். ஆண்டவர் சொன்னார், அவனல்ல இவனே நீதிமானாய் போனான். பாவியாய் வந்தவன் நீதிமானாய் போனான், பரிசுத்தவானாய் வந்தவன் பாவியாய் போனான். ஜெபந்தான் காரணம். எப்படி ஜெபிக்க வேண்டும்? தேவ சமூகத்தில் வந்தால் நம்மை தாழ்த்தி தான் ஜெபிக்கணும். இன்னைக்கு ஒரு பரிசுத்த ஜீவன் என்பதும் கர்த்தர் கொடுத்தது தான். அதை குறித்து பெருமையாக எண்ணுவதில் ஒன்றுமே இல்லை. கர்த்தர்கிட்டயே வந்து பெருமையாக பேசுகிறான். இன்னைக்கு பாருங்க, அவன் பாவியானான். கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது, ஏன்னா பேச்சு, வார்த்தை, சத்தம் எல்லாவற்றையும் தேவன் மனிதனுக்கு தந்திருக்கிறார் அவரோடு பேசுவதற்கு. அதுதான் ஜெபமே. ஜெபம். எத்தனை பரிசுத்தவான்கள், எத்தனை தேவ பிள்ளைகள் கர்த்தரை நோக்கி ஜெபித்து ஒரு அருமையான ஜெபம் வேதத்தில் இடம்பெற்றிருக்கிறது பாருங்க. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். பின்பு லேவியரான யெசுவா, கத்மியேல், பானி, ஆசாப்நெயா, செரேபியா, ஒதியா, செபனியா, பெத்தகியா என்பவர்கள் ஜனங்களை பார்த்து, நீங்கள் எழுந்திருந்து அனாதியாய் என்றென்றைக்கும் இருக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லி, கர்த்தரை நோக்கி, எந்த ஸ்துதி ஸ்தோத்திரத்திற்கும் மேலான உம்முடைய மகிமையுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீர் ஒருவரே கர்த்தர். நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளிலுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். அவைகளையெல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்கிறது. போதும். கர்த்தரை எப்படி புகழ்றாங்க! தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி மேன்மைப்படுத்தி அவருடைய கரத்தின் கிரியைகள், அவருடைய வல்லமையை சொல்லி புகழ்ந்து ஜெபிக்கிறாங்க. தேவ ஜனங்கள், ஆசாரியர்கள் எழுந்து நின்று கர்த்தரை மகிமைப்படுத்தினாங்க. அப்படியே தாவீதை பார்க்கலாம். தாவீது கர்த்தரை மகிமைப்படுத்துவான். ஜெபிக்கும் பொழுது அவன் கர்த்தரை நோக்கி அவன் ஜெபிப்பான் பாருங்க. 18ஆம் சங்கீதத்தில், என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். நீரே என் தேவன், நீர் என்னுடைய ரட்சிப்பு, நீர் என் கோட்டை, என் கன்மலை, என் உயர்ந்த அடைக்கலம் என்றெல்லாம் என்னுடைய தேவன், என்னுடைய கோட்டை, என்னுடைய அடைக்கலம், என்னுடைய கன்மலை என்று கர்த்தரை புகழ்ந்து துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்பேன் என்று சொல்லி கர்த்தரை புகழ்ந்து அவன் அப்படி ஜெபிக்க ஆரம்பிப்பான். ஒரு நெருக்கத்துக்குள்ள சுற்றிலும் மரணம் அவனை சூழ்ந்திருக்கிறது 4 பக்கமும். அந்த மரணக்கட்டுக்குள்ள மரண கண்ணி, மரணக்கட்டு, துர்ச்சன பிரபாகம், பாதாளத்தின் இடுக்கண் இப்படி சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் கர்த்தரை நோக்கி அவன் அபயமிடுகிறான். அந்த நேரத்தில் கர்த்தரை எப்படி புகழ்ந்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்தி அவன் கர்த்தரை நோக்கி அபயமிடுவான். அருமையானவர்களே, ஜெபம். பரிசெய்கிறோம், சது செய்கிறோம், மாயக்காரரும் அஞ்ஞானிகளும் வேத பார்கரும் ஜெபித்த ஜெபத்தை போல அல்ல. கர்த்தருடைய தாசர்கள் பரிசுத்தவான்கள் எப்படி ஜெபித்தார்கள் என்று அந்த மாதிரி தான் நம்ம கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கணும். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஜெபம் பண்ணும் போது
எவைகளை கேட்டுக்கொள்ளுவீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவோம் என்று விசுவாசிங்க. அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய ஜெபத்தில் விசுவாசமும் இருக்கணும். அவரை மகிமைப்படுத்தி போற்றி உயர்த்தி அவரை ஸ்தோத்தரித்து நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். அப்படி நம்முடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்களை நாம் ஏறெடுக்கும் பொழுது நாம் அதை விசுவாசிக்கணும். நான் கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொண்ட காரியத்தை நான் பெற்றுக்கொண்டேன், நான் அதை அடைந்து விட்டேன் என்று விசுவாசியுங்க. அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம் என்பது கண்ணில் பார்த்து நம்ம நடக்கலை. பரலோகத்தை பார்த்ததில்லை, ஆண்டவராய் இயேசுவை பார்த்ததில்லை இல்லை. அதனால தான் பவுல் எழுதுகிறார் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், நாம் தரிசித்து அல்ல, நாம் விசுவாசித்து நடக்கிறோம். தரிசித்து அல்ல, நம்ம கண்ணில் பார்த்து அல்ல, விசுவாசிக்கிறோம். விசுவாசித்து நாம் நடக்கிறோம். ஆகவே விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்க வேண்டும். அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 11:6 வாசிங்க. 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் நம்ம கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கவே முடியாது. எப்படி விசுவாசிக்க வேண்டும்? ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னாரு, விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லை. தேடுகிறவனுக்கு நிச்சயம் பலன் உண்டு. தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள் என்றுதான் சொன்னார். ஆகவே தேடுகிறவனுக்கு பலன் உண்டு. ஆகவே தேடுறமா கர்த்தரை விசுவாசத்தோட, எவ்வளவேனும் சந்தேகப்படக்கூடாது. யாக்கோபு தன் நிருபத்தில் எழுதுவார், சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அலைசடிப்படக்கூடிய கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். ஆகவே சந்தேகப்படுகிறவன் கர்த்தரிடத்தில் எதையும் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமன உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவன். 2 மனசு, கிடைக்கும் அப்புறம் பார்த்தா கிடைக்காது. ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார், அப்புறம் பார்த்தா கேட்டாரோ என்னவோ தெரியலையே என்று நமக்கு ஒரு இருமனதாக இருக்குது. அப்படியல்ல, விசுவாசத்தோட ஆண்டவராக இயேசு ஒரு மகனுக்கு பிசாசு பிடிச்சு அந்த பிசாசு அப்பப்போ தண்ணீர்லையும் நெருப்பலையும் தள்ளீரும். அவன் ஆண்டவர் இடத்துல வந்து அழுவான், என் மகனுக்கு உதவி செய்யுங்க, உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்கன்னு கெஞ்சுவான். அப்போ கர்த்தர் சொல்லுவார், விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அவன் அழுவான், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆகிலும் என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று அழுவான். விசுவாசிக்கிறவனுக்கு தான் நடக்கும், விசுவாசிக்கிறவனுக்கு தான் அது கூடும். ஆகவே லூக்கா 1:45 விசுவாசித்தவளை பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நடக்கும். வாசிங்க, லூக்கா 1:45. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றால், கர்த்தர் என்ன சொல்றாரோ அது நடக்கும். நமக்கு என்ன சொன்னாரு? நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்ளுவீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு சொன்ன காரியம் நடக்கும். கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். மரியாளுக்கு நடந்தது, எலிசபெத்துக்கு நடந்தது, அநேக பக்தர்களுக்கு ஆண்டவர் சொன்னது நடந்தது. நமக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், விசுவாசத்தோடு நீ ஜெபம் பண்ணு, நீ கேட்குற காரியத்தை பெற்றுக்கொள்வாய். தேவனாகிய கர்த்தர் ஒரு நாளிலே ஆபிரகாமை பார்த்து, பிள்ளை இல்லாத காலகட்டத்தில் அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக்கினேன், ஆகவே உன் பேர் இனி ஆபிராம் என்று இராமல் ஆபிரகாம், உன்னிலே பல ஜாதிகள், பலத்த ஜாதிகள் உண்டாகும், பலிக்கு பெருக செய்வேன், உன்னிலிருந்து ராஜாக்கள் வருவாங்க என்று ஒரு காலத்தில் சொன்னார். வாசிங்க, ஆதியாகமம் 17:5-6. இனி உன் பேர்
இனி உன் பேர் ஆபிரகாம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். உன்னை மிகவும் அதிகமாய் பலுகப் பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். 8வது வசனம். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார். பிள்ளை இல்லை, ஆனா அப்படிப்பட்ட ஒரு மனிதனை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை, உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் உன்னை ஏற்படுத்தினேன். பரதேசியாய் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கானான் தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமா நான் அதை கொடுக்கிறேன். விசுவாசித்தான். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் சபைக்கு சொல்லும் பொழுது ரோமர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் அவன் அந்த வார்த்தையை விசுவாசித்தான். கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே நம்பினான், விசுவாசித்தான். வாசிங்க 17. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி ஆபிரகாமுக்கு சொன்னபடி அவன் தேவனை விசுவாசித்தானோ. எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் அப்படியே விசுவாசிக்கிறான். கர்த்தர் சொன்ன வார்த்தையை பிள்ளை இல்லாத காலத்துல அநேக ஜாதிகளுக்கு என்னை தகப்பனாய் தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நிச்சயம் தேவன் எனக்கு சந்ததியை கொடுக்கிறார், தேசத்தையும் கொடுக்கிறார் என்று விசுவாசித்தான். தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து. அந்த தேவன் யார்? மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன். மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாகிய தேவன். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற கர்த்தருக்கு முன்பாக அவன் எல்லா ஜாதிகளுக்கும் தகப்பனானான். வாசிங்க. இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். எல்லாருக்கும் அவன் தகப்பனானான். விசுவாசத்தினால தான். யூதர்களுக்கு மாத்திரமல்ல, இஸ்லாமியர்களுக்கு மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்களுக்கும் எல்லாருக்குமே அவன் தகப்பன். எல்லாருக்கும் தகப்பன் தான். ஆபிரகாம் விசுவாசித்தான். ஈசாக்கை தேவன் கொடுத்தார். எல்லாரும் இன்றைக்கு ஆபிரகாம், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி பாருங்கள், தாயாகிய சாராளை நோக்கி பாருங்கள் என்று வேதம் சொல்லுது. விசுவாச மார்க்கத்தார் அனைவரும் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்தினால பெரிய பெரிய காரியங்கள். ஆகவே நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தின் அடிப்படை விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் எதுவுமே இல்லை. விசுவாசிக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை, நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்ளுவீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்க. அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பூமிக்குரிய ஆசீர்வாதங்களா, நன்மைகளா, காரியங்களா, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களா, மேன்மையானவைகளா, எதவே நாளும் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். நம்ம விசுவாசத்தோடு நான் அதை பெற்றுக்கொண்டே என்று விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு அருள வல்லவராயிருக்கிறார். நம்முடைய விசுவாசம் எப்படி, நம்முடைய ஜெபம் எப்படி, நம்மை நாமே கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட சத்திய வேதத்திலிருந்து ஆண்டவரே வசனங்களை தியானிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்தீங்கப்பா. ஆண்டவரே, வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்ட வசனத்தை ஆண்டவரே நாங்கள் மையமாக வைத்து வேதத்தில் உள்ள அநேக வசனங்களை நாங்கள் தியானித்தோம் அப்பா. ஆகையால் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் என்று ஆண்டவரே அந்த வசனத்தை நாங்கள் தியானித்தோம் அப்பா. நாங்கள் எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து கூட நாங்கள்
ஆண்டவரே வேதத்தில் ஒவ்வொருவரும் எப்படி ஜெபித்தார்கள், என்னென்ன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள், விசுவாசம் உள்ளவர்களாய் எப்படி நடந்தார்கள் என்பதை குறித்து கூட நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, நாங்கள் அஞ்ஞானிகளைப் போல அதிக வசனிப்பினால் நாங்கள் அலப்பாதபடிக்கு, ஆண்டவரே பரிசேயனைப் போல நாங்கள் எங்களை பெருமைப்படுத்தாதபடிக்கு, ஆண்டவரே மாயக்காரரை போல நாங்கள் வீதிகளிலும் ஆண்டவரே எங்களுக்கு பெருமை வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்காதபடி, ஆண்டவரே அந்த ஆயக்காரனை போல எங்களை தாழ்த்தி நாங்கள் எங்களை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே ஜெபிக்க, ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்பதை குறித்து நாங்கள் பார்த்தோம். கர்த்தாவே, நீர் உண்டென்றும் ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தோடு நாங்கள் உம்மிடத்தில் கேட்டுக்கொள்வதை எல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசம் உள்ளவர்களாய் ஆண்டவரே நாங்கள் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த நாட்களிலும் கூட இந்த வசனங்களின் மூலமாய் ஆண்டவரே ஒவ்வொருவரோடும் கூட பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபத்திலே பேசுகிறவர்களாக ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்திலே இன்னும் நாங்கள் உறுதியாய் முன்னேறி செல்கிறவர்களாக காணப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். மீட்பிரேசன் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.